35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். அதுலேயும் குறிப்பாக அபினவ் வந்து நல்லா வருவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நிறைய இடங்கள்ல அவர் பார்க்குறோம், அங்கங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிட்டார். குடிக்கு தொடர்ந்து குடின்னு குடிச்சு இன்னைக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லிவர் ஃபெயிலியர் ஆகி லிவரை மாற்றணுங்கிறாங்க. இப்போ லிவரை பொறுத்தவரை கல்லீரல் மாற்று சிகிச்சை பண்ணணுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் தேவைப்படுது. பாலா, அந்த கேபி பாலா அந்த தம்பி போய் பார்த்தீங்கன்னா அபினவ் பார்த்து ஒரு 1 லட்ச ரூபா பண உதவி செஞ்சுருக்காரு. இன்னும் 30 லட்ச ரூபா தேவைப்படுது. இன்றைக்கி வந்து ஸ்ரீக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. லோகேஷ் கனகராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய வெற்றி படங்கள் பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு இயக்குனா கூட நல்ல மனுஷனாக இருக்கார். அதாவது வந்து அன்பு காட்டக்கூடிய ஒரு யதார்த்தவாதியாக இருக்கார். ஆரம்பத்தில் மாநகரம் படத்தில் வந்து ஸ்ரீதான் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு லோகேஷ் கனகராஜனுடைய பெருமுயற்சியால் ஸ்ரீயை வந்து மீட்டெடுத்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து இன்றைக்கி வந்து அவர் நல்லா இருக்கார். தனுஷ் கூடவே நடித்தவர் ஃபஸ்ட்டு படம் வேறு. கண்டிப்பாக அவங்களும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்படி இருந்தும் ஏன் அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணல? இதை பற்றி தனுஷ் ஏன் அபினவுக்கு உதவக்கூடாது? அதுதான் கேள்வியாக இருக்குது. கிட்டத்தட்ட தனுஷ்க்கு இது தெரியாமல் இருக்காது. ஏன்னா சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குது. ஸோ ஏன் உதவலை அப்படின்னு நமக்கு தெரில. கிடைக்கிறத வந்து நிறைய உதவியெல்லாம் கொடுத்துட்ருக்காரு கேபி பாலா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவரை நம்ம பாராட்டணும். சினிமாவில் வந்து எத்தனையோ கதாநாயகர்களாக நடிகர்கள் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களாம் ரியல் ஹீரோஸாக இருக்காங்க. இந்த மாதிரி உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகளுக்காண்டி உதவி செய்கிற மனப்பான்மை, மக்களுடைய பிரச்சனைகள் உதவி செய்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அவன் தான் வந்து ரியல் ஹீரோ. புரியுது அவங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது கேபி பாலா பொறுத்த வரைக்கும் நிறைய உதவிகள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான உதவிகளை அவரே எடுத்து முன்ன வந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ அந்த நல்ல உள்ளமுடைய கேபி பாலாவையும் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் சில வன்மம் பிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு எங்கே காசு வருது, இவருக்கு ஏது காசு, இப்போ யாரோட பிளாக் மணி, யார்கிட்டேருந்து பணம் வருது, இப்படியெல்லாம் கேள்வி கணைகளை தொடுத்து அவருடைய மனசையும் காயப்படுத்துகிறாங்க. அது தப்பு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பாபு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். துள்ளுதோலமை படம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் ஹீரோவாக ஒருத்தரை பார்க்குறோம். இவர் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வரப்போகிறாரு அப்படின்னு யோசித்த ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து வெகு சில படங்களில் ஒரு முக்கியமான சில கேரக்டர்ஸ் பண்ணிடுவார். அதுவும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும், நடிப்பு தீனி போடுற மாதிரி இருக்கும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருப்பார். சின்ன வயசுலேருந்து நான் நினச்சிட்டு இருக்கேன் இவர் தான் அவங்களுடைய ஹஸ்பண்டு. அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடிய ஒருத்தர் அபினவ். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. கேபி பாலா வந்து வீட்டில் போய் பார்க்குறாரு. இவர் தான் அவரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக சாமிங்காக இருந்த ஒருத்தர் டோட்டலாக ஆளே மாறி வேறு மாதிரி போயிட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த செகண்ட் ஹீரோவாக வர்றவங்க அதோடய அப்படியே போயிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக அபினவ் வந்து நல்லா வருவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நிறைய இடங்கள்ல அவர் பார்க்குறோம், அங்கங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிட்டார். இப்போ இந்த நிலைமை, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னீங்க சினிமாவில் வந்து செகண்ட் ஹீரோவாக வரவங்க அதோடு அப்படியே போயிடுறாங்க அப்படிங்கிற கருத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, எங்கே எப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் நடிச்சிங்கனாலும் உங்களுக்கு உங்களுடைய வெளிச்சம் கிடைக்கணும், உங்களுடைய ஃபுட்டு சினிமாவில் கிடைக்கணும்னா நிச்சயமாக கிடைக்கும். நம்ம ஒரு உதாரணம் சொன்னோன்னா, விமல் விஜய் சேதுபதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டரில் செகண்ட் ஹீரோலாம் கிடையாது. அதாவது குரூப்பில் நின்றுருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் எடுத்து 2 பேரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ விமலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பெரிய நடிகராக வந்துட்டார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு எப்படி சொல்லுது, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பெர்ஃபார்மன்ஸில் பெரிய நடிகராக வந்து விஜய் சேதுபதி வந்துட்டார். எல்லா விதமான கதாபாத்திரங்களும் ஏற்று நடிக்கிறாரு. ஸோ இப்போ அபினவ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா துள்ளுவதோ இளமை, அந்த தனுஷனுடைய முதல் படம், அந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 2வது கதாநாயகன் நம்ம சொல்ல முடியாது. தனுஷ், அந்த பையன் அபினவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, அப்படியே வந்து ஒரு ஜாலியாக சுற்றுற ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க. அப்போ வந்து அபினவ அந்த படத்தில் பார்த்துட்டு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக வருவார். ஏன்னா வந்து குட் லுக்கிங்காக இருக்கார், சாமிங்காக இருக்கார், ஒரு ஹீரோக்கு தேவையான பர்சனாலிட்டி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பேசினாங்க.
இதே நேரத்தில் இதையும் நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, தனுஷை பார்த்துட்டு இவரெல்லாம் நடிக்க வந்துட்டார் ஆளப்பாரு அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணாங்க. நடந்தது உண்மை. நம்ம வந்து திட்டமெல்லாம் பண்ணி பேசலை. ஸோ அப்படி யாரை விமர்சனம் பண்ணாங்களோ இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாருன்னு அவர் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். யார் வந்து ஒரு பிரபல நடிகராக வருவார், நல்ல முன்னணி நடிகராக வருவார்னு சொல்லிப்பா நம்ம மக்கள் நினைச்சாங்களோ அவர் இன்னைக்கு வந்து எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் காரணம் என்னென்னா, சினிமாவில் வந்து யாருக்கு எந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும், யாரை எங்கே போய் எந்த உச்சத்தில் உட்கார வைக்கும், யாரை ஒரே நைட்டில், அதாவது கூலி ஆடியோவில் சொல்லியிருந்தா பார்த்தீங்களா, பயங்கரமாக ஆடக்கூடாது, திமிர் பிடிச்ச ஆடிருந்தால் ஒரே நைட்டில் கீழே வந்து விட்டுருந்தார்ல, அது சினிமாவுக்கு ரொம்ப பொருந்தும். எப்போ வந்து ஒரே நைட்டில் வந்து கீழே கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அபினவ் அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, அவர் வந்து நல்லா தான் நடித்தார். அந்த படத்தில் வந்து நல்லா நடித்தார். ஒரு பாயாக இருந்தார். அவர் அந்த படம் நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு பக்கம் நிறையா புக்கிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அபினவுக்கு வந்து தனுஷை விட ஜாஸ்தி அட்வான்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 7-8 படங்களுக்கு மேலே அபினவுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. தொடர்ந்து நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு படங்கள் கமிட் பண்ணி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜங்ஷன் ஒரு படம் அவர் வந்து அவருடைய 2வது படமாக அதுதான் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து எப்படி பயன்படுத்தினாங்க, அதனுடைய இயக்குனர் யார், அது கதை என்ன, எதுவுமே இவர் கேட்காம நடித்து ஒரு ஷோ கூட ஓடல. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் உடைக்கிற அளவு கலாட்டா பண்ணிட்டாங்க அந்த படத்தை பார்த்து. ஜங்ஷன். ஆமாம், ஜங்ஷன். அந்த படம் ஓடாமல் போனதுனால அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த காலத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு 25,000 10,000 அப்படி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம், ஆளை விட்றா சாமின்னு வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் ஓடி போயிட்டாங்க. ஸோ அபினவுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில. முதல்ல அந்த ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது அவருக்கு வந்து எப்படியாவது நம்ம சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வந்துடணுங்கிற ஆசை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து அந்த படம் வெற்றி அடைஞ்சு அடுத்தடுத்து 10-15 படத்துக்கு 7-8 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார். அடடா நம்மளும் சினிமாவில் வந்து அடுத்து ஒரு ஸ்டாப் ஸ்டாராக வரப்போகிறோன்னு. ஒரே படத்தில் யாருமே வரல அப்படின்னும் போது அவரோட மனநிலை எப்படி இருக்கும், இங்கே நீங்கள் வந்து மனநிலையை தான் பார்க்கணும். ஓகே, இல்லை அந்த எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த மனநிலையை தான். முதல்ல வந்து கதை தேர்வு இதெல்லாம் வந்து தப்பு. அதாவது வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் முதல் படம் வெற்றி படமாக அமையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கதை தேர்வு சரியில்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அப்பாஸ்ன்னு ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா முதல் படம் காதல் தேசம் வந்த போது எல்லாருமே அப்பாஸை கொண்டாடினாங்க. அதே ஒரு வாரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் டாப் 2 பத்திரிக்கை, இப்போ தான் யூடியூப்லாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்த விடன், குமுதம், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டாப் பத்திரிக்கை. இந்த 2 பத்திரிக்கையிலையுமே அப்பாஸோடைய படத்தை அட்டப்படமாக போட்டு, சாதாரணமாக போட மாட்டாங்க, கவர் ஸ்டோரி எழுதுகிறாங்க. யார் இந்த அப்பாஸ், எங்கேருந்து வந்திருக்காரு, தமிழ் சினிமா இப்படி ஒரு வரவா, புது வரவா, இப்போ அதாவது வந்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க இந்த பையனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவர் ஸ்டோரிலாம் எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த அப்பாஸ் வந்து கதையெல்லாம் சரியாக தேர்வு செய்யாமல் நிறைய நேரங்களில் மேனேஜர்னு கூட வைப்பாங்க. அந்த நேரத்தில் போய் ஒட்டுற அந்த மேனேஜர்ன்ற பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நல்ல ஆளாக இல்லை அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்கலில் வந்து அப்பாஸ் வந்து சிக்கி அடுத்தடுத்து கதை தேர்வெல்லாம் பண்ண தெரியாமல், சினிமாவே தெரியாது, கதை தேர்வெல்லாம் பண்ண தெரியாமல் வர படங்கள்லாம் கமிட் பண்ணி கிட்டத்தட்ட 15 படத்துக்கு மேலே கமிட் பண்ணி அட்வான்ஸ் வாங்கினார். பூச்சூடவா அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு படம் மட்டும்தான் அந்த நேரத்தில் ஓடிச்சு. அதுக்கு அடுத்து வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோல்வி படங்களாக மாறி செகண்ட் லீடெல்லாம் அப்புறம் தோற்று போயிட்டார். அப்பாஸ் வந்து டோட்டலாக தோற்று போயிட்டார். அப்பாஸை எதுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அமெரிக்கன் ரிட்டன் மாப்பிள்ளை அப்படின்னா அப்பாஸை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு மேலே அப்பாஸ்க்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே அப்பாஸ்க்கு ஒன்றும் இல்லையா இருக்காங்கிறது அப்புறம். ஆனால் சினிமா அப்படி வந்து அவரை தள்ளி விட்டுருச்சு. ஸோ இதே சூழ்நிலை தான் அந்த வந்து அபினவுக்கு. ஸோ அபினவுக்கு இந்த சூழ்நிலை வரும்போது இந்த மனநிலைன்னு ஒன்று இருக்குது. இந்த 2 பேரையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசுவோம், அப்பாஸையும் பேசுவோம், இவரையும் பேசுவோம். மனநிலை அப்படின்னா இது நமக்கு வாய்ப்பில்லையேன்னு வந்து நீங்கள் போதை பழக்கத்துக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது கெட்ட பழத்துக்கோ மதுவோ மாதுவோ எதையோ தேடி, அதாவது உங்களுக்கு டென்ஷனாக இருக்கிற சூழ்நிலையில், டிப்ரெஷனாக இருக்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட தவறான பழக்கத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளில வர முடியாது. ஓகே, இவருக்கும் இப்போ அந்த நிலைமை தானா சார் இப்போ? ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அபினவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன் பாயிண்ட்டுக்கு போனதுனால
வந்ததுனால அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிற மன அழுத்தம் வந்ததுனால குடி நமக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி குடிக்க ஆரம்பிக்கிறார். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அபினவோடைய அம்மா ரோஜாமணி அவங்க வந்து ஒரு நடிகை. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் கிட்ட நடிச்சிருக்காங்க. தெலுங்கில் நடிகைன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி பெருசாக தகவல் எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபினவ் வந்து எப்படி சொல்கிறது, சிங்கிள் மதராக இருந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்களோட அரவணைப்பிலே வந்து அபினவ் இருந்திருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் இந்த தோல்வி சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் கேன்சர் வந்து அதுக்கு மெடிசன், அதாவது மருத்துவத்துக்கு கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவும் ஒரு காலத்தில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அபினவுக்கு திருமணம் ஆயிருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் ஆறுதலுக்கு மனைவி இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. நண்பர்கள் யாராவது நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா இல்லை. பொதுவாகவே நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா தான் அவன் கடைசி வரைக்கும் கூட வருவான். உங்களுடைய பணம் காசு புகழ், பாரில் போய் இவரோட போனால் தண்ணி அடிக்கலாம், ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், இந்த மனநிலையோடு பழகிற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இந்த நண்பர்கள் யாருமே இல்லாத சூழ்நிலை தனிமைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து குடின்னு குடித்து இன்றைக்கி வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகி லிவரை மாற்றணுங்கிறாங்க. இப்போ லிவரை பொறுத்தவரை கல்லீரல் மாற்று சிகிச்சை பண்ணணுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் தேவைப்படுது. பாலா, அந்த கேபி பாலா அந்த தம்பி போய் பார்த்தீங்கன்னா அபினவ் பார்த்து ஒரு 1 லட்ச ரூபா பண உதவி செஞ்சுருக்காரு. இன்னும் 30 லட்ச ரூபா தேவைப்படுது. இந்த கல்லீரல் மாற்று சிகிச்சை அதில் வந்து ஒரு விஷயம் நம்ம பேசணும். கல்லீரல் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இல்லைன்னா கல்லீரல் வந்து ஃபெயிலியர் ஆகும். ப்ரோட்டீன் வேணும், கல்லீரலுக்கு தேவையான ப்ரோட்டீன் வேணும். அந்த நம்ம சாப்பிட்ற உணவை செரிமானம் பண்ணி சக்தியாக மாற்றி ரத்தத்தில் கொடுக்கறது தான் கல்லீரலோட வேலை. ஸோ அதுக்கு தேவையான அந்த நல்ல புரத சத்து உள்ள ஃபுட்டை சாப்பிடணும். அப்படி சாப்பிடலைன்னா கல்லீரல் ஃபெயில் ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி பயங்கரமாக குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, லிக்கர் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓவராக குடிக்கும்போது லிவர் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அபினவுக்கு வந்து இந்த செகண்ட் கேட்டகரியில் லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ மாற்று சிகிச்சைக்கு வந்து யாராவது பணம் கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்ருக்காரு. மாற்று சிகிச்சையில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம டாக்டர் கிடையாது, சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான். இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த மாதிரி மற்ற உறுப்பு டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி இது வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷன் கிடையாது, ஈஸி கிடையாது. ஆமாம், அதாவது வந்து 100 பேருக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா 10 பேருக்கு தான் இது பொழைக்கிற ரேஷியோ இருக்குது. ஸோ ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அபினவ் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே. ஸோ சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவரே பார்த்தீங்கன்னா வீடு பார்க்கும்போது தெரியுது, வீடு செட்டப்லாம் பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தில் தான் நான் 2 ரூபா இட்லி வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு வறுமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார். அதுக்கு காரணம் அந்த சினிமா, அதில் கிடைச்ச வெளிச்சம். அந்த வெளிச்சம் தொடராமல் போச்சு அப்படின்னும் போது ஒரு டிப்ரெஷன் ஆகி ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து குடிக்க அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கை இப்போ கெடுத்துக்கிட்டார். சின்ன பையன், கிட்டத்தட்ட தனுஷ் வயசு தான் அவருக்கும் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ ஸ்ரீயை பார்த்தோம் ரீசெண்டாக, அவர் வந்து தனியாக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வீடியோ போட்டது இப்போ கொஞ்சம் நார்மலாகி அதே இன்ஸ்டாகிராமில் வர்றாரு, பார்க்குறோம். அவரும் திறமையான நடிகர், பயங்கரமாக வந்துட்டு நடிக்கக்கூடியவர், முக்கியமான படங்கள் பண்ணவர். இந்த மாதிரி இருக்கிறவங்க திடீர்னு இந்த டிப்ரெஷனுக்கு போகிறாங்கல்ல சார். ஒன்று படம் இல்லைன்றது, இன்னொரு இடத்துல நீங்கள் அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க, எங்கேயாவது பார்க்கும்போது என்ன படம் பண்ணுறீங்க, அந்த கேள்வியே அவங்களை இந்த மாதிரி ஆக்கிடுமா, டிப்ரெஷன் ஆக்கிடுமா? நிச்சயமாக. நான் இந்த விஷயத்துக்கு இந்த அப்பாஸ் பற்றி சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கு வரேன். அதாவது அப்பாஸுக்கும் இதே நிலைமை வந்துச்சு. யார் அபினவுக்கு வந்த நிலைமை வந்து, ஸ்ரீக்கு வந்த நிலைமை வந்து அப்பாஸுக்கும் வந்துச்சு. அந்த நேரத்தில் அப்பாஸ் வந்து கிளவராக ஒரு முடிவு எடுக்கிறார். அவர் எடுக்கிற முடிவு தான் எல்லாரும் எடுக்கணும். என்னென்னா, இனிமேல் சினிமா நமக்கு கை கொடுக்காது, வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து நியூசிலாண்டுக்கு போய் இன்றைக்கி வந்து அங்கே ஏதோ வேலை பார்க்குறாரு. மெக்கானிக்காக வேலை பார்க்குறாரா, பெட்ரோல் போடுறாரா, எது வேணாலும் இருந்துட்டு போகுது. அவர் வந்து உழைக்கிறார், வேலை பார்க்குறார், சம்பளம் வாங்குறார். அந்த சம்பளத்தை வச்சு ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வரணும். இந்த மாதிரி டிப்ரெஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டாலே இந்த சிக்கல் தான். நீங்கள் ஸ்ரீயை பற்றி கேட்டீங்க. ஸ்ரீ வந்து இதே தான், எப்படி அபினவ் வந்து சிக்கலில் மாட்டினாரோ அது ஸ்ரீக்கும் சில பழக்க வழக்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பெருசாக எனக்கு தெரியல. ஆனால் வந்து அதன் காரணமாக பட வாய்ப்பு இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். பட வாய்ப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு போய் அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டி, இன்றைக்கி வந்து ஸ்ரீக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. லோகேஷ் கனகராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய வெற்றி படங்கள், பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு இயக்குனா கூட நல்ல மனுஷனாக இருக்கார். அதாவது வந்து அன்பு காட்டக்கூடிய ஒரு யதார்த்தவாதியாக இருக்கார்.
ஆரம்பத்தில் மாநகரம் படத்தில் வந்து ஸ்ரீ தான் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு லோகேஷ் கனகராஜனுடைய பெருமுயற்சியால் ஸ்ரீயை வந்து மீட்டெடுத்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து இன்றைக்கி வந்து அவர் நல்லா இருக்கார். ஸோ இதே மாதிரி உதவி செய்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆள் இருந்தால், அதான் நான் சொன்னேன்ல, ஒரு நல்ல நண்பன் இருந்தால் நீங்கள் மீண்டு வரலாம், நல்ல மனைவி இருந்தால் நீங்கள் மீண்டு வரலாம், நல்ல தாய் இருந்தால் நீங்கள் மீண்டு வரலாம், நல்ல தகப்பன் இருந்தால் நீங்கள் மீண்டு வரலாம். யாருமே இல்லைன்னமாவது இந்த மீண்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லாமல் போயிடுது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே இந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அபினவுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. இண்டஸ்ட்ரியில் மேக்ஸிமம் எல்லாரையும் தெரியும். தனுஷ் கூடவே நடித்தவர், ஃபஸ்ட்டு படம் வேறு. கண்டிப்பாக அவங்களும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்படி இருந்தும் ஏன் அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணல, இதை பற்றி பேசலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல? நீங்கள் ரெண்டு விதமாக பேசலாம் சார். ஒரு விதமாக பேசணும் அப்படின்னா அபினவுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் குடிக்கு, அதாவது போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கார் அவர். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எல்லோரும் முன் வருவாங்களா அப்படின்னா அது நம்ம எப்படி சொல்லுது, கஷ்டம்தான். அது கொஞ்சம் எல்லோரும் முன் வருவாங்களா அப்படின்னா. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் பரவாயில்ல உதவி செய்யலாம் அப்படின்னு நினச்சி வரவங்களும் இருக்கலாம், புரியுதவங்களுக்கு. ஆனால் அது பர்சன்டேஜ் கம்மி, அதாவது சதவீதம் கம்மியாக இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க தனுஷ் ஏன் அபினவுக்கு உதவக்கூடாது, அதுதான் கேள்வியாக இருக்குது. கிட்டத்தட்ட தனுஷ்க்கு இது தெரியாமல் இருக்காது, ஏன்னா சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குது. ஸோ ஏன் உதவலை அப்படின்னு நமக்கு தெரில. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து உண்மையாலுமே தனுஷ் இந்த பேட்டிக்கிட்டே பார்த்து அபினவுக்கு உதவி பண்ணால் நல்ல விஷயந்தான். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் ரசிகர்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, அசைவ உணவு போகிறாரு, நல்ல விஷயங்கள்லாம் அவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பாக ஒரு கண்ணில் பட்டிருக்கும். வாட் எவர், ஏதோ ஒருத்தர் நம்ம நடிகர், நம்ம கூட நடித்த ஒருத்தர் இப்படி ஆயிடுச்சேன்னு பண்ணலாமே, அதான் நான் கேட்குறேன். இல்லை சொல்ல முடியாது, மனசு தானே சார். ஒரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம செய்யக்கூடாது, கூப்பிடுப்பா எங்கே இருக்காருன்னு பார்ப்பான்னு ஒரு உதவி செஞ்சாலும் செய்யலாம், அப்படி தான் உங்களுக்கு. அது மாதிரி செஞ்சால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசணும். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம், டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உச்சபட்ச சம்பளம் வாங்கக்கூடிய பல நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது பெரிய லெவலில் வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறது, ஒரு அனாதாசம் கட்டுறது, ஒரு அனாதையில் கட்டுறது, அப்படிலாம் இல்லாட்ட கூட சின்ன சின்ன லெவலில் வந்து நிறைய உதவிகளை வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நடிகர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது வந்து சினிமா துறையிலே இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ரஜினி, கமல் எல்லாருமே, இப்போ சூர்யா எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து வரவேற்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இப்போ தனுஷெல்லாம் வந்து ஏன் உதவி பண்ணக்கூடாது, இன்னும் பிரபலங்கள் இருக்காங்களே, அபினவுக்கு ஏன் உதவி பண்ணக்கூடாதுன்னா, நான் சொன்னேன்ல, ஒரு கோணம் வந்து அவர் கெடுத்துக்கிட்டாரு, அவர் குடிச்சு அழிஞ்சிட்டாரு, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க நிறைய பேர். அப்படி தான், அதான் இயல்பாக வந்து கடந்து போகிற சூழ்நிலை அவங்க மனசில் அப்படி தான் தோணும். அவருக்கு எடுத்துக்கிட்டாருங்க, அவர் நல்லா வச்சுருந்துருக்கணும் அப்படின்ட்டு கடந்து போகிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த பரவி முனியமான ஒரு நடிகர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொல்லன்பட்டி கருப்பாயி, அந்த ஆண் பாவத்தில் பாண்டியராஜனோட பாட்டியை நடிச்சிருப்பாங்க. அவங்களாம் மரணிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா கஷ்டமான சூழ்நிலையில் மருத்துவ செலவு காசு இல்லாமல் கஷ்டப்படும் போது நிறைய நடிகர்கள் உதவி செஞ்சாங்களே, தனுஷெல்லாம் உதவி செஞ்சார், செய்யதானே செஞ்சாங்க. ஸோ அவங்களுடைய கேட்டகரி வேறு. சரி, அவங்க ஒரு பெண்மணியாக இருக்காங்க, இயல்பாகவே வயதாகிடுது, இயல்பாகவே உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது, காசு இல்லை, மருத்துவத்துக்கு கூட காசு இல்லை, வறுமையான சூழ்நிலைன்னும் போது அவங்க உதவி செஞ்சாங்களே, நிறைய பேர் உதவி செஞ்சாங்களே. ஸோ இந்த அபினவோட கேட்டகரி வேறு. ஓகே, கண்டிப்பாக சார். பொதுவாக இப்போது வந்து பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கும் இந்த கேள்வி இருக்கும். இப்போ வந்து கேபிஐ பாலா மட்டும்தான் போய் பார்த்துருக்காரு, அதனால தான் நம்மளே உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்க அளவுக்கு அந்த விஷயம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பெரிய ஹீரோஸ் யாரும் எதுவும் பண்ணலை, பெரிய பெரிய ஆளுங்க எதுவும் பண்ணலை. கேபிஐ பாலா அங்கங்கே ஒரு ஈவெண்ட்டு பண்ணுறாரு, ஷோஸ் பண்ணுறாரு, வர்ற காசை சொந்த வீடு கூட கிடையாதுன்றதெல்லாம் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டோம். அவங்க அம்மாவுக்கு நகை எடுத்து போட்ட தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பெரிய பெரிய ஆளுங்க பண்ணாததை கூட கேபிஐ பாலா எடுத்து பண்ணுற விஷயம் இருக்குல்ல. ஒருத்தங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறது, சைக்கிள் வாங்கி கொடுக்குறது, முடியாதவங்களுக்கு டக்குன்னு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறது, இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து சார் வந்து அவருடைய மனநிலை தான். அதாவது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சர் இருக்கும். இயல்பாகவே கேபி பாலா பற்றி நமக்கு பெருசாக தெரியாட்ட கூட நிறைய பார்க்குறோம். கேபி பாலாங்கிறது பலவிதமான உதவிகளை செய்கிறார். அதாவது ஒரு வெள்ளம், ஒரு பேரிடர், ஏதோ சிக்கல் பிரச்சனை, இவருக்கு கஷ்டம் அவருக்கு கஷ்டம், எல்லாத்துக்கும் ஓடி 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 உதவி செய்கிறார். நிறைய காசு இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட இருக்கிறது அந்த ஈவெண்ட் காசுகள் மட்டும், கிடைக்கிறத வந்து நிறைய உதவியெல்லாம் கொடுத்துட்ருக்காரு கேபி பாலா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவரை நம்ம பாராட்டணும். அந்த எண்ணம் சார், அதாவது உங்களுக்கிட்ட இருக்கிற காசை இன்னொருத்தன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம கொடுக்கணும்.
இன்னொருத்தன் சிக்கலில் இருக்கான் அவனுக்கு கொடுக்கணும், இன்னொருத்தன் பசியோடு இருக்கான் நம்ம சாப்பிட்டு போகக்கூடாது மற்றவனுக்கு சோறு போடணும்னு நினைக்கிற எண்ணம் அந்த மனசு வந்து கேபி பாலாக்கு இருக்குது. ஸோ அந்த மனசு இருக்கிறவன் தான் பெரிய எப்படி சொல்கிறது கதாநாயகனாக பார்க்கப்படுறான். சினிமாவில் வந்து எத்தனையோ கதாநாயகர்களாக நடிகர்கள் ஹீரோஸ்லாம் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களாம் ரியல் ஹீரோஸாக இருக்காங்க. இந்த மாதிரி உண்மையாலுமே பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காண்டி உதவி செய்கிற மனப்பான்மை, மக்களுடைய பிரச்சனைகள் உதவி செய்கிற மனசு இருக்குது பார்த்திங்களா, அவன் தான் வந்து ரியல் ஹீரோ. புரியுது உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது கேபி பாலா பொறுத்த வரைக்கும் நிறைய உதவிகள் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான உதவிகளை அவரே எடுத்து முன்ன வந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ அந்த நல்ல உள்ளமுடைய கேபி பாலாவையும் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் சில வன்மம் பிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு எங்கே காசு வருது, இவருக்கு ஏது காசு, இப்போ யாரோட பிளாக் மணி, யார்கிட்டேருந்து பணம் வருது, இப்படியெல்லாம் கேள்வி கணைகளை தொடுத்து அவருடைய மனசையும் காயப்படுத்துகிறாங்க. அது தப்பு. அதாவது ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உதவி அதாவது சார் நான் ஒன்று சொல்கிறேன் சொல்லுங்கள், கேபி பாலாக்கு பணம் வருது, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாக் மணி எந்த மணியோ வருது, அவருக்கு கோடிகளில் வர பணம் அவர் பீரோவில் போய் வச்சுக்கலாமே, அவர் எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்? ஒரு ஏழை பாட்டியை போய் கொடுக்கணும்? தண்ணி வெள்ளத்துக்குள்ளே இறங்கி தண்ணிக்குள்ளே நடந்து போய், அதாவது 4 நாள் கரண்ட் இல்லை, ஊர்லேயே சாப்பாடு இல்லைங்கிற போது அவர் போய் எல்லாருக்கும் சாப்பாடு சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ ஏன் கொடுக்கணும்? ஸோ அந்த எண்ணம் இருக்கே, அதை நீங்கள் பாராட்டுங்களேன். உங்ககிட்ட இருக்க 10 ரூபாயில் 1 ரூபா கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லை, கொடுக்குற கேபி பாலாவையும் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. அப்புறம் சூர்யா அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 மாணவர்கள் மேலே படிக்க வச்சுருக்காரு, 51 மருத்துவர்களை படிக்க வச்சுருக்காரு. அவரை வந்து நீங்கள் பாராட்டுங்க. அவரையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, எல்லாரையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஒரு நான் வந்து எல்லாரையும் சொல்லலை, ஒரு செக்டார், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த வன்மத்தோடையே வந்து சோஷியல் மீடியாவில் நல்லது செய்கிறவங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லது செய்கிறதுக்கு 1-2 பேர் தானே இருக்கான், அந்த 1-2 பேரும் இல்லாமல் போயிடுவான். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்திருந்து போக. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.